கோழிப்பி சுவாமிகள். என்ன சார் பேர் வித்தியாசமாக இருக்கேன்னா சூப்பராக இருக்கும் இவரோட ஸ்டோரி. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சாய்பாபா கோவில் இருக்கும். சாய்பாபா கோவில் உள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா கோழிப்பி சுவாமிகள் இருக்கும். ஆதி இடமே அந்த கோழிப்பி சுவாமிகள் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கோவில்கள்லாம் வந்தது. அவர் நிறைய விஷயங்கள் பண்ண அவர்கிட்ட வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆக அவருடைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகுது. அங்கே போய் நீங்கள் இப்போவும் சத்யானந்த சுவாமிகள்னா யாருன்னு கேட்பாங்க. கோழிப்பி சுவாமிகள்னாவது கொஞ்சம் பேருக்கு தெரியும். அதில் கோழிப்பி சுவாமிகள் வந்து அங்கே என்ன சித்து வேலைகள் பண்ணுவார்னா, இரும்பை தங்கமாக மாற்றுறது, ஈயத்தை தங்கமாக மாற்றுறது. அப்படி நம்ம இதில் கிண்டல் பண்ணுவோம், நம்ம சித்தர்கள் பண்ணாங்களாம் அப்படியா இப்படியான்னு. இதுக்கு சாட்சி யாருன்னா வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ்காரன். என்னுடைய வலது பக்கம் ஒரு பெரிய மகானுடைய சன்னதி வரும், இடது பக்கம் பெரிய தொழில் பேட்டைகள் உருவாகும். இது வந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் ஒரு இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுன்னா அங்கே ஜீவசமாதிகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து சென்னை வந்து கூவம் ஓடுது, சென்னை மக்கள் அப்படி இப்படின்னுவாங்க. தமிழ்நாட்டை எனக்கு தெரிஞ்சு அதிக பெரிய புண்ணிய பூமி சென்னை தான். நம்ம சித்தர்கள் மகான்கள் சீரீஸில் அடுத்து பார்க்க போகிறவர் வந்து கோழிப்பி சுவாமிகள். என்ன சார் பேர் வித்தியாசமாக இருக்கேன்னா சூப்பராக இருக்கும் இவரோட ஸ்டோரி. ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை பார்ப்போம். இந்த கோழிப்பி சுவாமிகள் எங்கே இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். ஜீவசமாதியை பார்த்துருக்க மாட்டோம். ஒன்றும் இல்லை, கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சாய்பாபா கோவில் இருக்கும். சாய்பாபா கோவில் உள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா கோழிப்பி சுவாமிகள் இருக்கும். ஆதி இடமே அந்த கோழிப்பி சுவாமிகள் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கோவில்கள்லாம் வந்தது. அந்த சாய்பாபா கோவிலும் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷிரடியில் சாய்பாபாவோடைய அந்த சிலை விக்கிரகம் வரத்துக்கு முன்னாடியே இங்கே சாய்பாபாவோடைய விக்கிரகம் வந்துடுச்சுன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். அதாவது எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு அங்கே போய் வேணுனாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பழசு. எனக்கு முதல்ல நான் போன ஜீவசமாதியும் கோழிப்பி சுவாமிகள். ஏன்னா எனக்கு வீடு வந்து கிண்டி பக்கத்தில் தான். நான் தவம் பண்ணும்போது எனக்கு வந்து சில பேர் வந்து ஜீவசமாதிகள் போய் வழிபாடு தினேஷ் தவம் சித்தி ஆகணுவாங்க. அப்போல்லாம் என்ன 16 வயசு பையன், நான் ஜீவசமாதி எங்கே போய் தேடுறது எனக்கு தெரியல எங்கன்னும் போது அப்போ சொன்னாங்க, நமக்கு பக்கத்தில் இருக்கிறது கிண்டியில் இருக்க கோழிப்பி சுவாமிகள்கிட்ட அங்கே போ அப்படின்னாங்க. கோயில் சாய்பாபா கோயிலில் போய் தேடுறேன் சாய்பாபா கோயிலில் கேட்டாலே தெரியலன்னாங்க. அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து அங்கே போனாங்க. ஒரு வீடு மாதிரி வரும், அது ஒரு குடும்பம் தான் இப்போ பார்த்துக்குறாங்க. அந்த வீடை க்ராஸ் பண்ணி போனால் கோழிப்பி சுவாமிகளோட ஜீவசமாதிகள் இருக்குது. முதல்ல நான் பார்த்த ஜீவசமாதிகள் ரொம்ப பவர்ஃபுல். அவருடைய கதை, அவர் பேர் வந்து இயற்பெயர் வந்து சத்யானந்த சுவாமிகள். ஏன் கோழிப்பின்னு வந்ததுன்னா, இது வந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹைஃபையாக இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, லேத்து பட்டறை அப்படி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது காடு. ஏன்னா அதுக்கப்புறம் காமராஜர் ஐயெல்லாம் வந்து இந்த காட்டை நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் இடமா மாற்றணும்னு சொல்லி மாற்றினது. ஸோ முன்னாடி வந்து அதெல்லாம் காடு. அந்த காடில் வந்து அங்கே கோழிகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா மற்ற இடத்துலலாம் இருக்கிறது அவர் ஜீவசமாதி பக்கத்தில் மட்டும் அவ்வளோ கோழிங்க இருக்கும். சரிங்களா, கோழிங்களாக இருக்கும். அப்போ அவர் அங்கே உட்காந்து தவம். அவரும் என்ன ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான். அவர் வந்து ஷிரடி சாய்பாபாவோடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த வரலாறு சொல்கிறேன் நான் இப்போ. ஃபஸ்ட்டு இவர் என்னென்னா, அங்கே உட்காந்து தவம் பண்ணுறாரு. அவர் தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே குழந்தைங்கள்லாம் இருக்கவங்கள விளையாட வரவங்கள, அந்த குழந்தைங்க வந்து அங்கே இருக்க மண் கல் எடுத்து ஒரு மாதிரி அடிக்கிறது. அங்கே கோழிகள் அதிகமாக, அந்த கோழியோட எச்சம், அதுதான் கோழிப்பி, அதை எடுத்து அவர் மேலே அடிக்குங்களாம். அவர் தவம் பண்ணும்போது நம்ம வீட்டிலே கொஞ்ச நேரம் தவம் பண்ணால் வீட்டில் இருக்கிறதுங்க சும்மா இருக்கா? என் வீட்டிலலாம் ஒரு சின்ன குழந்தைக்கு அது வந்து என் கண்ணை திறந்து இப்படி பார்க்கும் என்ன பண்ணுறேன்ட்டு. அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணோம். அந்த மாதிரி பசங்க அந்த கோழியோடைய எச்சம் எடுத்து அடிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவாராம், அந்த கோழியோட எச்சம் எடுத்து திருப்பி குழந்தைங்க மேலே அடிப்பாராம். ஆனால் என்னென்னா, குழந்தைங்க மேலே அடிக்கும் போது அது வந்து லட்டு, பூந்தி, சர்க்கரை ஸ்வீட்டாக வந்து நிற்குமா, இல்லை பூவாக வந்து விழுமா. குழந்தைங்க அவர் மேலே கோழியோடைய எச்சத்தை அடிக்குது. அதை எடுத்து அவர் அடிக்கும்போது பூவாக போய் விழுமா குழந்தைங்க மேலே. ஸ்வீட்டுங்களா அவர் கையில் எச்சத்தை எடுத்து அவர் கையில் குழந்தைங்க கையில் தருமா, அது லட்டு பூந்தியாக மாறிடுமா. ஸோ குழந்தைங்களுக்கு இன்னும் சந்தோஷமாயிடலாம், தாத்தா ஏதோ மேஜிக் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ வீட்டுங்களில் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணோம், அந்த தாத்தா வந்து ஸ்வீட்டாக தந்தாருன்ட்டு. ஸோ எல்லோரும் என்ன இது அப்படின்ட்டு அவர் பார்க்க வர அவர் நிறைய விஷயங்கள் பண்ண அவர்கிட்ட வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆக அவருடைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகுது. அதில் தான் அவரை கோழிப்பி சுவாமிகள்ன்ட்டாங்க. சத்யானந்த சுவாமிகள்னால் அங்கே போய் நீங்கள் இப்போவும் சத்யானந்த சுவாமிகள்னால் யாருன்னு கேட்பாங்க. கோழிப்பி சுவாமிகள்னாவது கொஞ்சம் பேருக்கு தெரியும். அவரோட ஜீவசமாதிகள் இருக்குது.
ஸோ அங்கே வந்து அவரை பார்க்க வராங்க. என்னென்னா அவர் சித்து விளையாட்டுகளில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி சாங்கு சித்தரை பற்றி பேசியிருந்தோம். அவர் ஜீவசமாதி அதுக்கு பின்னாடி இருக்குது. கிண்டிலேயே அவ்வளோ ஜீவசமாதிகள் இருக்குங்க நிறைய. அதாவது இந்த உலகத்தில் ஒரு இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுன்னா அங்கே ஜீவசமாதிகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து சென்னை வந்து கூவம் ஓடுது, சென்னை மக்கள் அப்படி இப்படின்னுவாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அதிக பெரிய புண்ணிய பூமி சென்னை தான். அதை பற்றி தெரியல யாருக்கும். கூவம் நதி வந்து நாறுதுன்றீங்களா, கூவம் நதி புண்ணிய தீர்த்தம். வரலாறுகள்லாம் அதை பற்றி இருக்குது. அது சிவபெருமான், அது கங்கை, அது சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு நாள் பேசுவோம். சென்னையில் திருவெற்றியூர், கிண்டிலாம் ரொம்ப ஃபேமஸ். திருவெற்றியூர் தான் ஒரு காலத்தில் குபேரப்பட்டினம், ஏன்னா அங்கே துறைமுகம் இருந்தது. இன்றைக்கி கிண்டியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு காலத்தில் ஏஷியாலே கொடி கட்டி பறந்தது கிண்டி. ஸோ அதெல்லாம் ஏன்னா அங்கே அவ்வளோ ஜீவசமாதிகள் இருக்குது. அதில் கோழிப்பி சுவாமிகள் வந்து அங்கே என்ன சித்து வேலைகள் பண்ணுவார்னா அல்கமிஸ்ட், அதாவது ரசவாதம், இரும்பை தங்கமாக மாற்றுறது, ஈயத்தை தங்கமாக மாற்றுறது. அப்படி நம்ம இதெல்லாம் கிண்டல் பண்ணுவோம், நம்ம சித்தர்கள் பண்ணாங்களாம் அப்படியா இப்படியான்னு. இதுக்கு சாட்சி யாருன்னா வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ்காரன். அங்கே வந்து கிங்ஸ் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருந்தது. அங்கே அப்போவே பிரிட்டிஷ் காலத்தில் வந்து சின்ன சின்ன அந்த தொழில் பேட்டைகள்லாம் அந்த இடத்துல இருந்தது. அப்போ அந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட் வந்து சில பிரிட்டிஷ்கள் வந்து நீங்கள் சொல்கிறத கேள்விப்படுறோமே, சரி நீங்கள் இந்த இரும்பை தங்கமாக மாற்றணும்னா தங்கமாக மாற்றி காட்டுவாங்க பிரிட்டிஷ்க்கு. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்ன இவர் இதெல்லாம் அப்போது வேறு டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் கொண்டு வந்து இதை பண்ணி கட்டு அதை பண்ணி கட்டுனும் போது ஒரு அவங்களுக்கு ஆச்சரியம் தாண்டி அதுக்கப்புறம் பேராசையாக மாறிடுச்சு நிறைய பேருக்கு. நிறைய எடுத்து வந்து கொடுத்து எனக்கு இதை பண்ண அதை பண்ணணும் போது இவருக்கு ஓகே இது தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு நிறுத்திட்டார். இதுவும் எதுனா வெள்ளைக்காரங்க எழுதுன அந்த புக்ஸ், ஹிஸ்ட்ரிஸ், டைரிஸ் இதெல்லாம் பதிவாயிருக்கு. இதில் நம்ம சொல்கிற கதை கிடையாது. ஏன்னா நம்ம சொன்னால் கதை, வெள்ளைக்காரன் சொன்னால் வரலாறுன்னும். அதனால் இது வந்து வரலாறு சரிங்களா. இதை பிரிட்டிஷே எழுதி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியும் ரசவாதங்கள் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அதனால தான் பிற்காலத்தில் அது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாகவும் மாறி இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று கிண்டியில் அதுக்கப்புறம் ஃபேமஸாக குதிரை பந்தயம். குதிரை பந்தயத்து இன்றைக்கி இல்லை, பிரிட்டிஷ் காலத்துலேருந்து இருக்குது. அப்போ நிறைய பேர் இந்த எந்த குதிரை ஜெயிக்கும்லாம் இவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. விளையாட்டாக கொஞ்சம் சொல்லியிருக்காரு, அது ஒன்று. பட் அதுலேயும் மக்கள் பேராசை வரும்போது அதையும் நிறுத்திட்டார். சரி இது தப்பாக போகுது, அதாவது அவர் முடியுன்றதை காட்டியிருக்காரு, அவ்வளோதான். பேராசையாக போகும்போது மகான்களுக்கு தெரியும் எங்கே எதை நிறுத்தணும்னு நிறுத்தியிருக்காங்க. அப்போவே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய வலது பக்கம் ஒரு பெரிய மகானுடைய சன்னதி வரும், இடது பக்கம் பெரிய தொழில் பேட்டைகள் உருவாகும். இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். இப்போ கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுன்றது காமராஜர் ஐயா பீரியடுக்கு அப்புறம் தான் பெருசாக வந்துச்சு. சாய்பாபா கோயிலும் இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம்லாம் தான் கட்டினது. என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து சிரிடி சாய்பாபாவோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. சிரிடி சாய்பாபா வந்து மும்பையில் இருக்கார். அப்புறம் குரு கோபிந்த் டபோல்கர் அப்படின்றவரும் ஒருத்தர் மும்பையில் இருந்தார். அவரும் இப்போ ஒரு பெரிய மகான், அங்கே நார்த்தில் ஃபேமஸ், அவர் மும்பையிலனா ஃபேமஸ். இவர் குரு கோபிந்த் டபோல்கர் ஐயா ஷிரடி சாய்பாபா ஒன்றா இருந்திருக்காங்க நார்த்தில். இவர் கோடிப்பி சுவாமிகள் இங்கே வந்துட்டார் அப்படின்ற சில வரலாறுகளும் இருக்குது. ஸோ அவர் சொன்ன மகான்கள் கோயில், அதுக்கப்புறம் சாய்பாபா கோயில் கட்டி கிண்டி சாய்பாபா கோயில்ன்றது ரொம்ப ஃபேமஸ். தேர்ஸ்டேலாம் போனீங்கன்னா அவ்வளோ ஜனமாக இருக்கும் அங்கே. அது ஃபேமஸ். கிண்டி தொழில்பேட்டை கேட்கவே வேண்டாம், அது வேறு லெவலில் வளர்ந்துட்டுருக்கு ரொம்ப காலமாக. ஸோ இந்த கோடிப்பி சுவாமிகள் இவரும் எதுனா அந்த கல்வி தொழில், ஏன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் எந்த தெய்வம் எந்த இடத்துல இருக்குன்றது அந்த தாற்பயத்தை புரிஞ்சிட்டாலும் அது எதுக்கு வேலை செய்யுன்றது நல்லா தெரிஞ்சிடும். ஒன்று குருமார்கள் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க, நல்லது எதுவாக இருந்தாலும் கொடுப்பாங்க, அது ஒன்று குறிப்பிட்டுனா கோடிப்பி சுவாமிகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சாங்கு சித்தர்கள் இருக்கட்டும், இவங்களாம் தொழிற்பேட்டைகளில் இருந்திருக்காங்க, தொழில் முனைவர்களோடு அதிகமாக இருந்திருக்காங்க. இவங்களாம் கல்வி தொழிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எனக்கு சின்ன வயசில் நான் போகும்போது ஞாபகம் இருக்குது, அந்த லேத்து பட்டறையில் வேலை செய்கிறவங்க அவங்களாம் சேர்ந்து தான் அந்த எடுத்து நடத்துவாங்க, அந்த குரு பூஜைகள் எடுத்து நடத்துவாங்க. ஒரு கம்பெனி வாசல்கள்லேயும் இது ஐயாவுடைய ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. நிறைய மிராக்கள் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து பணக்காரன்னு பார்க்குறோம்ல, பணக்காரங்க பவர்ஃபுல்லானவங்கலாம், அவங்களாம் ஒரு காலத்தில் இதுமாதிரி குருங்க கீழே இருந்து அவங்கக்கிட்ட வாங்கின ஆசீர்வாதத்தில் தான் இவ்வளவு நல்லா வளர்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நேரம் கிடைக்கும் போது, இல்லை நேரத்தை உருவாக்கி கிண்டியில் இருக்க சாய்பாபா கோயில் உள்ளே இருக்கும் கோழிப்பி சுவாமிகள், அங்கே போய் வேண்டிட்டு வாங்க. இன்றைக்கும் அங்கே பல ஆச்சரியங்கள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் நிறைய பேர் அந்த லிங்கத்துலேருந்து தனக்குள்ளே ஒளி வந்து
பேசுகிறதால சில இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ரீசெண்டாக நடந்திருக்கு. அந்த கோவிலில் அந்த லிங்கமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அந்த ஜீவசமாதி மேலே இருக்க லிங்கம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மாதிரி நம்மளை இழுக்கும். அங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து தவம் பண்ணிட்டு வாங்க. தவம் தாங்க மெயின். அதுவும் குருமார்கள் சன்னதியில் தவம் தான் மெயின். முடிஞ்ச ஆரஞ்சு மிட்டாய் எடுத்துன்னு அங்கே வச்சுட்டு வாங்க, இல்லை கல்கண்டு வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு சூட்சமம். செஞ்சுட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். ஸோ எனக்கு வழிகாட்டின கோழிப்பி சுவாமிகள் உங்கள் எல்லாருக்கும் வழிகாட்ட டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.